ஹாய் கைஸ், உங்களுக்கும் என்ன மாதிரி லாங் ஹேர் வளர்க்கணுமா? அப்போனா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு எப்போதும் ஹேர் ஃபால் ஆகிறத காட்டிலும் இந்த சம்மர் டைமில் ரொம்ப ஹெவியாக ஹேர் ஃபால் இருக்கும். அது ஏன்னா நம்ம பாடி ஹீட் ஆகிறதுனால தான். நம்ம பாடி ஹீட் ஆகிறத எப்படி குறைக்கலான்னு பார்க்கலாம். இன்டர்னலாக நம்ம என்ன பண்ணலான்னா, ப்ராப்பராக தண்ணி குடிக்கலாம், வாட்டர் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஃப்ரூட்ஸு அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணலான்னா, ஆயில் பாத் எடுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஹேர் ஃபாலை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணலாம். நம்ம ஆயில் பாத் எடுக்கிறதுனால ஹேரில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் தெரியும்னா, ஹேர் சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். ஹேரோட ரூட்ஸ்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும். நம்ம ஆயில் பாத் எடுக்கிறதுனால நம்ம ஹேரில் சிக்கு விழுகிறது கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். நம்ம ஹேரோட எண்டில் ஸ்ப்ளிட்டன்ஸ் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதே மாதிரி முடி உடஞ்சி விழுகிற பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். ஆயில் பாத் எடுக்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னா, விளக்கெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் தான். இது எந்த விதமான பிராண்டும் கிடையாது. நேச்சுரலாக செக்கிலேயே ஆட்டின தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணெயும் தான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் கேஸ்டர் ஆயிலுக்கு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாலு ஸ்பூன் ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். 2 ஆயிலும் ஒன்றா கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இந்த ஆயிலோட ரேஷியோ எப்படின்னா, 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயிலுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில்னால் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது உங்கள் ஹேர் டென்சிட்டியை பொறுத்து நீங்கள் இந்த அளவை எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். உங்கள் ஃபிங்கரை யூஸ் பண்ணி இந்த ஆயிலை நல்லா ஹெட்டில், ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஆயிலை டாப் டு பாட்டம் அப்ளை பண்ண பிறகு உங்களோட ஸ்கேல்பில் ஃபிங்கரை யூஸ் பண்ணி மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. நான் எப்போதும் ஆயில் பாத் எடுக்கும்போது சீயக்காய் யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதனால் இப்போ சீயக்காய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதை மிக்ஸ் பண்ண சாதம் வடித்த கஞ்சி எடுத்துருக்கேன். இப்போ சீயக்காயை நம்ம சாதம் வடித்த கஞ்சியில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். இப்போது மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். மாதிரி சாதம் வடித்த கஞ்சியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் ஆயிலை வச்சுருந்ததுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. என்னோடய ஹேர் கேர்லி ஹேர். எவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குன்னு பாருங்கள். ஹேர் ரிலேட்டடான டிப்ஸை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ்.